கண்ணூடாக காணக்கூடியதாக வந்து இதுவரை காலமும் இல்லை. இதனால் வந்து நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவை நோக்கி எமக்கு கடைசியாக நம்பிக்கையாக எட்டப்பட்டது மனித உரிமை ஆணைக்குழு. நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மீனவர்கள உரிமை பாதுகாக்கிற செயற்பாடுகளையும் மீனவருடைய மீன் வளங்களை பாதுகாக்கும் செயற்பாடுகளையும் அவருடைய உரிமை சார்ந்த விடயங்களையும் செயற்பட்டு வருகின்ற ஒரு சமூக செயற்பாட்டாளராக நான் காணப்பட்டு வரேன். எமது பிரதான நோக்கம் என்னென்னா எம்மை போன்ற இளைஞர்களும் எதிர்காலத்தில் எமது கடல் வளங்களை பாதுகாக்க வேண்டும், பாவி வளங்களை பாதுகாக்கணும் என்றதுக்காக நாங்கள் நம்மளோட செயற்பாடுகளை மேற்கொண்டு வாரோம். அதன் அடிப்படையில் நாங்கள் பல்வேறு விடயங்களை நாங்கள் சமூக மட்டங்களில் நாங்கள் முன்னெடுத்து வந்தாலும் எமது முன்னோர்கள் பல்வகையான ஊட்டச்சத்துகளோடு வாழ்ந்திருக்கிறாங்க. நமது எதிர்காலமும் எமது பிள்ளைகளும் எதிர்கால சந்தையினரும் ஊட்டச்சத்தோட வாழணும் என்றதுக்காக கடல் வளங்களையும் பாவி வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கும் எமது எதிர்கால தலைமுறைகளுக்கும் இருக்கும், மீனவர் சமுதாயத்துக்கும் இருக்கும் என்ற இலக்கோடு நாங்கள் வந்திருக்கோம். எமது செயற்பாடுகளை பார்த்தோம்னா நாங்கள் மீனவர்கள உரிமை சார்ந்த விடயங்களையும் மீனவர்களுடைய வளங்களை பாதுகாக்கும் உரிமைகளையும் நாங்கள் மேற்கொண்டு வாரோம். கடந்த காலங்களில் கடல் பரப்புகளையும் மட்டக்களப்பு வாவிகளையும் சட்டவிரோத மீன்பிடி முறைகளும் முறையற்ற செயற்பாடுகளும் அதிகரித்து வருவதை எங்களால் காணக்கூடியதாக முறையில் இருக்கிறது. இந்த செயற்பாடுகள் மூலம் வேகமாக மீன்வளங்கள் மீன்வளம் குறையக்கூடியதாக காணப்படுகிறது. இதனால் எதிர்காலத்தில் மீனவருடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியான நிலையிலும் அவருடைய பாதுகாப்பான உணவு முறை இல்லாமல் போகின்ற அளவுக்கு எமது எதிர்காலம் கேள்வியாக இருக்குது. இது தொடர்பான கலந்துரையாடல்கள் நாங்கள் சமூக மட்டங்கள்லையும் அரச உத்தியோகத்துடன் சரி மீனவ குழுக்களுடன் சரி நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். இதற்கான தீர்வை நாங்கள் காணக்கூடியதாக எமது கண்ணூடாக காணக்கூடியதாக இதுவரை காலமும் இல்லை. இதனால் நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவை நோக்கி எமக்கு கடைசியாக நம்பிக்கையாக எட்டப்பட்டது மனித உரிமை ஆணைக்குழு. இங்கு எமது மகஜர்களை கையளித்து எமது முறைப்பாடுகளையும் முன்வச்சிருக்கோம். இது தொடர்பான நடவடிக்கைகள் அவங்க எடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த மகஜரையும் முறைப்பாடுகளையும் கொடுத்திருக்கோம். கடந்த பல வருட காலமாக இந்த மட்டக்களப்பு வாவி மட்டக்களப்பு கடல் பரப்புகளில் இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. எனவே நாங்கள் பல தடவை கிழக்கு மாகாண ஆளுநர், எங்களுடைய கடற்தொழில் திணைக்களம் மற்றும் போலீஸ் அதிகாரிகள், கடற்படையினர் அனைவரிடமும் இந்த புகாரை அளித்துள்ளோம். இறுதியாக இந்த மனித உரிமை ஆணைக்குழுவிடம் இன்று நாங்கள் ஒரு மனு ஒன்றை அளிக்கின்றோம். எங்களுடைய வாவியையும் கடலையும் பாதுகாத்து தரும்படி அவங்களிடம் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கை நிறைவேறும் என்று நினைக்கிறேன். எனவே இந்த 3 மாவட்டத்திலிருந்து இன்று 3 மாவட்டத்தில் உள்ள மனித உரிமை ஆணைக்குழுவிடம் 3 மகஜர்கள் கையளிக்கப்படும். அந்த 3 மகஜருக்கும் எங்களுக்கு இந்த மீனவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை எடுத்து தருவார்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் எங்களுடைய இந்த சட்டவிரோத பிரச்சனைகளுக்கு முழுதான ஒரு முடிவு ஒன்று எடுக்கணும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே நாங்கள் எல்லா இடத்துலையும் அறிவிக்கும். எங்களுக்கு சரியான ஒரு முடிவு கிடைக்காத காரணத்தினால இந்த மனித உரிமை ஆணைக்குழுவிடம் மீன்பிடி சங்க தலைவர் வெற்றிவேல் மனோகரன். எங்களுடைய கிராமத்தில் பாவிகளில் சட்டவிரோதமான மீன்பிடிகளும் கடலில் சட்டவிரோதமான மீன்பிடிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதை நிப்பாட்டு சொல்லி நிறைய இடங்களுக்கு நான் கடிதமும் கொடுத்திருந்தேன். முன்னாள் டக்ளஸ் தேவானந்தா தொடக்கம் இப்போ இருக்கிற மீன்பிடி அமைச்சர் வரைக்கும் நிறைய கடிதங்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கல. இனிமேலும் இப்போ இருக்கிற ஜனாதிபதி அதுக்கு நல்ல ஒரு தீர்வு எடுத்து தருவார் என்று நம்பி இப்போ மனித உரிமை ஆணைக்குழுக்கும் ஒரு மாஜர் ஒன்றை கையில் வச்சிருக்கிறோம். முறைப்பாடு ஒன்று கொடுத்து இனிமேலும் இது நடக்காமல் இதை நல்லபடியாக முடிச்சு தருமாறு கேட்டு விடைபெற்றுக்கிறோம். நன்றி.